ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கலை விலாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரியல் சைக்கோ அப்பார்ட்மெண்ட் பார்ட் 1 பார்ட் 2 அதை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம். நானும் பிச்சு மாமாவும் தான் வந்து அந்த வீடியோக்காக போயிருப்போம். ஸோ அதை பற்றி நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க, அதுக்கடுத்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விடையை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாலோ அப் வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது வெறும் ஃபாலோ அப் வீடியோ மட்டும் இல்லாமல் அங்கே நடந்த சில விஷயங்களும் வந்து இந்த வீடியோவில் வரப்போகுது. நைட் விஷன் ஃபுட்டேஜ் வந்து நிறைய பேர் மென்ஷன் பண்ணி கேட்டிருந்தீங்க. அந்த நைட் விஷன் ஃபுட்டேஜும் வந்து இருக்குது. அந்த வீடியோவில் போடாமல் இருந்த ஸ்பெஷலான ஃபுட்டேஜ்லாம் வந்து எக்ஸ்க்ளூசிவாக இந்த ஃபாலோ வீடியோவில் வந்து இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அந்த சைக்கோ வீடியோ பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அதை பார்த்துட்டு வந்து இங்கே பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ ஃபாலோ அப் வந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த இடத்துக்கு நாங்கள் 2 பேர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி ஒரு இடம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து தெரிய வந்தது. தெரிய வந்த உடனே வந்து அந்த இடத்தோட எப்பவுமே வந்து ஹிஸ்ட்ரிலாம் கேட்போம். அந்த மாதிரி அந்த இடத்தோட ஹிஸ்ட்ரி என்னன்னு சொல்லும்போது, அந்த இடத்துல வந்து ஒரு பொண்ணு வந்து இருந்திருக்காங்க. நார்மலாக அது எல்லா ஃபேமிலியெலாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு இடமா தான் அது இருந்துருக்குது. அந்த இடத்துல வந்து ஒரு பொண்ணு, சின்ன வயசு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்க வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே, அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக கோஸ்ட் வீடியோ பார்ட் 1லேயே வந்து நான் சொல்லியிருப்பேன். அது கோஸ்ட் வீடியோ இல்லை, சைக்கோ வீடியோவாக அப்புறம் தான் மாறிச்சு. எங்களுக்கே வந்து அங்கே சைக்கோ வீடியோலாம் இருப்பானா அப்படின்றதெல்லாம் எங்களுக்கே வந்து ஒரு சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு. எல்லாமே நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க தயவு செஞ்சு பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன பேசுகிறேன்றது புரியும். இந்த மாதிரி வந்து அங்கே ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே, சரி அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஹிஸ்ட்ரிலாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுருந்தோம். அப்போ தான் எங்களுக்கே தெரிய வந்துச்சு, அந்த இடத்துல இருக்கிற எல்லா ஃபேமிலி கூடவும் அந்த பொண்ணு வந்து ரொம்ப கனெக்ட் ஆகிருந்துருக்காங்க. ஒரு சின்ன பொண்ணுனா ஜாலியாக இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஜாலியாக தான் இருந்திருக்காங்க. அந்த ஜாலியான ஒரு பர்சன் வந்து திடீர்னு வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து மேலே ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமில் தான் வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க. ஒரு கேர்ள் தான் வந்து இறந்து போயிருக்காங்க. அந்த கேர்ள் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப பெட்டாக இருந்திருக்காங்க. ரொம்ப சின்ன பொண்ணு தானே. அவங்க வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லா குடும்பத்துக்கும் கொஞ்சம் பெட்டாக வந்து இருந்திருக்காங்க. அவங்க வந்து சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க. எதுக்காக அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து எல்லாருமே காலி பண்ணிருக்காங்க. நிறைய நெகட்டிவான விஷயங்கள்லாம் அங்கே இருந்த ஃபேமிலிங்களுக்குலாம் நடந்துருக்குது. அதனால் மொத்தமாக டோட்டலாகவே வந்து அந்த இடத்த விட்டு காலி பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அது அபண்டடாக மாறி இருக்குது. ரொம்ப வருஷமாகவே அது அபண்டடாக தான் இருக்குதான். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் அவைலபிளாக வந்து பிச்சு மாமா இருந்தார். சரி வாடா நீயும் நான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் 2 பேரும் வந்து கிளம்பி போனோம். போகிறப்பயே எனக்கு வந்து லைட்டாக உடம்பு சரியில்லாமல் இருந்தது. நான் பேக் டு பேக் எல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால எனக்கு செம்ம டயர்டாக இருந்தது. அன்றைக்கி நைட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் அந்த மாதிரி தான் நினச்சிருந்தேன். திடீர்னு தெரிய வந்தோடனே சரி போகலாம் அப்படின்ட்டு அவசரமாக நானும் இவனும் தான் கிளம்பினோம். சரி அவைலபிளாக இருக்குன்னா சரி வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி போனோம். போகிறப்போ வந்து அப்படியே ஒரு மாதிரி டல்லாகவே தான் இருந்திருப்போம். இன்ட்ரோலேயே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்ன ப்ரோ வீடியோ ஆரம்பிக்கிறப்பே அப்படியே உங்கள் ஃபேஸ்லாம் வந்து ஏதோ பேய் அடித்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது பேய் அடித்த மாதிரிலாம் இல்லை, நான் செம்ம டயர்டாக இருந்தேன். வீட்டிலேருந்து நாங்கள் அங்கே ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணோம் பைக்கில். நான் தான் பைக் ஓடின்னு போயின்னு இருந்தேன். செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பேசுகிறப்ப எனக்கு வாய்ஸே அதிகமாக வரவே இல்லை. என்னடா அது வாய்ஸே வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இன்ட்ரோ பேசி அதுக்கப்புறம் சரின்னு நாங்கள் உள்ளே போனால் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பயங்கர அபண்டடாக இருந்துச்சு அந்த இடம். அந்த இதெல்லாம் அது என்னது அது, ஐயோ அது பேர் சொல்லுவாங்களே, கரண்ட்டெல்லாம் போகுமே, இபி மெயின், அந்த மெயின் பாக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பாக்ஸ்லாம் பார்த்தோன்னா அப்படியே ஒரு மாதிரி அப்படியே எப்படி இருந்துச்சு, ஃபுல்லாக ஒட்டரை பிடிச்சிட்டு அப்படியே பயங்கர அபண்டடாக தான் இருந்தது. அந்த மாதிரி தான் இருந்தது. எங்களுக்கே வந்து ஸ்டார்டிங்லேயே என்னால் இவ்வளோ த்ரில்லிங்காக இருக்குது, இடம் பார்க்குறதுக்கே வந்து பயங்கர பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் போக தான் சரி அந்த எந்த இடத்துல வந்து சூசைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனே போகிறப்போ அந்த லெஃப்ட் சைடில் ஒரு ரூம் சொல்லியிருந்தாங்க. அந்த ரூமில் தான் வந்து கரெக்டாக அதே மாதிரி வந்து அவங்க சொன்ன மாதிரியே கீழே அந்த துணிலாம் இருந்தது, மேலே அந்த இது தொங்கின்னு இருந்தது. இந்த சீலிங் தான் நினைக்கிறேன்டா விட்டு இதுதான் அந்த ரூமுக்குள்ளே போனதுக்கு பிறகு தான் வந்து எங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து தெரிய வந்தது. அந்த விண்டோ கிட்டே நாங்கள் போயிருப்போம். கரெக்டாக வந்து ஏதோ மண் வாரி அடிக்கிற மாதிரி என் மேலே அப்படியே வந்து படித்து இவன் அப்படியே ஒரு நிமிஷம் செதறிட்டான். எனக்கு ஒன்றுமே பண்ண முடியலாங்க. என்னடா இது இவ்வளோ நேரம் நார்மலாக தான் போயிடுச்சு, திடீர்னு பார்க்குறப்போ அப்படியே அந்த விண்டோலேருந்து ஏதோ வந்து உழுந்த மாதிரியே இருந்துச்சு. அந்த கிளிப்பு நீங்கள் பாருங்கள்.
ஜஸ்ட் மிஸ்ரா டேய். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, யாரோ ஆள் இருக்காங்க போல் இருக்குது அப்படி. அப்போ தான் அந்த மைண்ட் செட்டுக்கே நாங்கள் வந்தோம். அதுக்கப்புறம் சரி யாரோ ஆள் இருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையுமே தேட ஆரம்பித்தோம். ஒரு வாய்ஸு, அந்த வாய்ஸு சத்தியமாக லைஃப்லேயே மறக்க முடியாது. திடீர்னு வந்து கேட்டவுடனே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். என்னடா நடக்குதுங்க, ஒன்றுமே புரியல. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எல்லா வீடியோவிலும் என்னடா நடக்குதுங்கன்னா நிஜமாகவே அங்கே என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. அதனால தான் நாங்கள் அந்த மாதிரி பேசுகிறோம். வேறு என்ன பேசுகிறது, எங்களுக்கு தெரிஞ்சது தான் நாங்கள் பேசுகிறோம். அந்த நடுக்கத்தில் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. 2 பேராக போகிறோம். நான் வேணால் ஏதாச்சும் ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு லைட்டை வந்து ஆஃப் பண்ணிட்டு காட்டுறேன். லைட்டை ஆஃப் பண்ணால் அந்த இடம் எப்படி இருக்குதுன்றது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த மாதிரி கேள்வி கேட்க மாட்டீங்க. ஏன்னா லைட் அடித்தா தான் வந்து அங்கே அப்படியே பிரைட்டாக அங்கே என்ன இருக்குது எதிரில் என்ன இருக்குது அந்த மாதிரி தெரியும். லைட் இப்படி ஆஃப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே இருக்காது. நிறைய சீனில் வந்து இவன் கேமராவில் இவனை பற்றி கழுவி ஊற்றிருந்தீங்க நிறைய பேர். கேமரா இப்படி ஒஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணுறான்னு. இவனுக்கு அந்த விஷயங்கள்லாம் தெரியாது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு வரான். அதனால் அவைலபிளாக இருந்தனால சரின்னு சொல்லிட்டு இவனை கூட்டின்னு போயிருந்தோம். அதனால் இப்படிலாம் திட்டாதீங்க, என்ன விஷயமோ சொல்லுங்கள். நானும் அவனுக்கு சொல்லி கொடுத்துருந்தா இருக்கேன். அவனும் புரிஞ்சுப்பான். சின்ன பையன் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுப்பான். நானே இப்போ எப்படி லேர்ன் பண்ணின்னு வந்துருக்கணும் அதே மாதிரி தான் அவனும் லேர்ன் பண்ணிப்பான். அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து கேமரா ஹேண்ட்லிங்லாம் எவனா பார்ப்பான் நான் சொல்லு. அவ்வளோ பதட்டமான ஒரு சுச்சுவேஷனில் ஒன்றுமே பண்ண முடியாது. இவன் கேமராவில் நிறைய இடத்துல வந்து லைட் இப்படிலாம் மறைச்சிக்கும் அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பான் பாருங்கள். அப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல்லாக அப்படியே பிளாக்காக இருக்கும். அந்த இடமே வந்து ஃபுல் இருட்டாக இருக்கும். அடுத்த ஸ்டெப்பு வைக்கிறப்போ என்ன இருக்குன்னே தெரியாது. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான். எல்லா கோஸ்ட் வீடியோ எடுக்கிறவங்களும் தெரியும். எல்லா கோஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நான் வேணால் அடுத்த வீடியோவில் வந்து நான் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு காட்டுறேன், அந்த இடம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். லைட் அடிச்சதுக்கு அப்புறம் காட்டுறேன், அப்புறம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அந்த மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன். நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்க நிறைய பேர் தெரிஞ்சும் தெரியாமல் அப்படியே கொஞ்சம் கலாய்க்கணுன்ற மாதிரியான கமெண்ட்டுகள் வந்து போடுவீங்க. அது எனக்கு பார்க்கறதுக்கே வந்து என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நாள் மட்டும், இப்போ வீடியோ ரிலீஸ் ஆகிட்டு ஃபஸ்ட் நாள் நைட்டு செகண்ட் நாள் நைட்டு மட்டும் அந்த கமெண்ட்லாம் பார்க்குறப்போ அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். நடா அது இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி ஒரு வீடியோ எடுக்கிறோம், அந்த ஒரு வீடியோலையும் வந்து இப்படி கலாய்க்கிற மாதிரி அந்த மாதிரியான கமெண்ட்டுகளே வந்து போட்டு நிறைய பேர் கம்பாரிசன் அப்படி இப்படின்னு பண்ணிகிட்டு இருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சதான் நான் பண்ண முடியும். அவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஒரு விஷயம் பண்ணுறோம், நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணலாம் கூட பரவாயில்ல. அந்த கலாய்க்கிற கமெண்ட்லாம் வந்து ஒரு 2 நாள் கழித்து போடுங்க. ஏன்னா 2 நாள் தான் நான் வந்து ஃபுல்லாக கமெண்ட் படித்து பார்த்து ரிப்ளை பண்ணிகிட்ருப்பேன். எல்லா கமெண்ட்டுக்கும் நான் ஹார்ட் கொடுத்துட்ருப்பேன். அதுக்கப்புறம் 2 நாளுக்கு அப்புறம் அந்த வீடியோவோட வைப் வந்து எனக்கு இருக்காது. அதுக்கப்புறம் நான் மறந்துடுவேன், ஏன்னா என்ன பண்ணாலும் இவனும் கலாய்க்க தான் போகிறானுங்க அப்படின்ற மாதிரி இருந்துருவேன். பட் அந்த ஃபஸ்ட்டு 2 நாள் வந்து அதுக்கு முன்னாடி அவ்வளோ எடிட் பண்ணியிருப்பேன், அவ்வளோ கஷ்டப்பட்டு நிறைய விஷயம் இருக்கும். நாங்கள் அங்கே போய் வீடியோ எடுத்துகிட்டு வர்றது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ கூடவே நான் வந்து ட்ராவல் ஆகிருப்பேன். ஒரு வாரமோ 10 நாளோ வந்து அந்த வீடியோவில் அந்த வைப்ரேஷன்லேயே நான் வாழ்ந்துருப்பேன் எடிட் பண்ணுறப்பெல்லாம். அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாமே இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணி அந்த ஒரு குழந்தைய உருவாக்குற மாதிரி உருவாக்கி ரிலீஸ் பண்ணுறப்போ உடனே அன்றைக்கி ஃபஸ்ட் நாள் நைட்டே வந்து இவ்வளோ நெகட்டிவாக வரப்போ அப்படியே எனக்கே கொஞ்சம் காண்டாக தான் ஆகும். அதுக்கப்புறம் அப்படியே 2ஆவது நாள் பார்த்தோன்னா பழகிடும். அதுக்கப்புறம் அப்படியே பழகிடும். ஃபஸ்ட்டு மட்டும் வீடியோ ரிலீஸ் ஆன நீயோட தான் எனக்கு கொஞ்சம் அதெல்லாம் ஃபீல் பண்ணுவேன். மற்றபடி வேறு எதுவுமே ஃபீல் பண்ண மாட்டேன். நீங்கள் கமெண்ட்டை போட்டு தள்ளினே இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே, பேக் டு த பாயிண்ட். வந்து அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு நாள் வந்து நாங்கள் போயிட்டு ஃபுல்லாக பார்த்துருந்தோம். அப்போ வந்து அந்த ஆளோ அந்த யாரோ சைக்கோவோ ஏதோ ஒன்று அந்த இடத்துல தான் இருக்கிறாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் போயிருந்தோம். என்னால் முடியல, ஒரு க்யூரியாசிட்டியில் நான் என்னடா சவுண்ட் வந்து நான் போய் பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் இவனை வெளியே நில்றா இவனை திட்டிருப்பேன். திட்டிட்டு நீ இங்கே ஏன்னா அவன் கண்ணாடி ஓடுலேருந்து கல்லுலேருந்து என்னென்னவோ எடுத்து போடுறான். அது அவனா என்னன்றது கிளைமேக்ஸில் சொல்கிறேன். அது மாதிரி ஏதோ வந்துனே இருந்துச்சு. திடீர்னு எனக்கு ஏதோ ஆச்சுன்னா கூட இவன் தூரமாக இருந்தானா இவன் டக்குனு வந்து நம்மளை தூக்கின்னு போயிடும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் தான். வெளியேறா அப்படின்னு திட்டி சொல்லி இருப்பான். முடியல எங்களாலே. சரி, நான் எனக்கும் அந்த கியூரியாசிட்டி சரி என்னதான் பார்த்துலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஒரு ஸ்லாப் மாதிரி இருக்கும். ஆமா, சரி நான் பண்றது ரிஸ்க் எடுத்து பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் அந்த இதில் ஸ்லாப் மாதிரி இருக்கும், அந்த கிச்சன்னு நினைக்கிறாது. அந்த ஸ்லாப் மேலே ஏறிட்டு 2 கேமராமே, ஒரு கேமரா என் கீழே இருக்கும், ஒரு கேமரா வந்து கீழே வச்சுருப்போம். சரின்னு சொல்லிட்டு எனக்கு டக்குன்னு தோணுச்சு. டக்குன்னு என்கிட்ட இதே மொபைல் தான், பர்சனல் மொபைலு. ஆடியோ வந்து இதில் 10 நிமிஷம் ஒரு வாட்டி கட் ஆகிடும். அதனால் இது புரிஞ்சுக்கிறேன். பர்சனல் மொபைலு. இந்த மொபைலில் வந்து சரி ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ரெக்கார்ட் பண்ணேன். அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல பார்க்குறப்ப தான் எனக்கே வந்து செம ஷாக்கிங் ஆயிடுச்சு. ஃபுல்லாக அப்படியே
ஒரு டார்க்னஸாக ஒரு அது என்ன உருவன்ற மாதிரியே எனக்கு வந்து ஒன்றுமே ஃபீல் ஆகலை. அப்படியே ஃபுல்லாக டார்க் ஆச்சு. இப்போ ஆளுங்க இருந்தாங்கன்னா ஒரு பிளாக்காக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். பட் அது வந்து அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு பெருசாக ஜைஜான்டிக்காக இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு உருவம் மாதிரி இருந்தது. அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு இன்னும் க்ளோஸாக போயிடலான்னு சொல்லிட்டு க்ளோஸாக இவனையும் கூட்டின்னு போயிட்டு பார்க்குறப்போ அந்த இடத்துல யாருமே இல்லை. அந்த இடத்துல யாருமே இல்லாதப்போ என்னடா இது, இப்போ தான் அந்த கேமராலேயும் நான் ஆக்சுவலாக கேப்சர் பண்ணியிருப்பேன், அதை வீடியோவும் போட்டிருப்பேன். இப்போ தான் இங்கே இருந்த மாதிரி இருந்தது. திடீர்னு பார்த்தா ஆளே காணோம். சரின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே வெளியே வந்தோம். ஒரு ஃபுல் நெகட்டிவான ஒரு மைண்ட் செட்டாக வந்துச்சு 2 பேருக்குமே. அதுக்கப்புறம் அங்கே இருக்கணும் அப்படின்ற ஒரு மர்மமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த மர்மமாக அதான் மர்மமாக இருந்தது. அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே சரி நாங்களும் இதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் பயம், ஏன்னா பயம்தான், வேறு ஒன்றும் இல்லை, இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லாமல் இல்லை, அந்த ஒரு பயத்துக்குள்ளே ரொம்ப நெகட்டிவ்க்குள்ளே போயிட்டோம். அதனால் சரி ஓகே கிளம்பிடலாம், சின்ன வீடியோ வந்தால் கூட பரவாயில்ல, நமக்கு ஃபஸ்ட்டு இங்கேருந்து காலி பண்ணால் போதும் அந்த மைண்ட் செட்டில் தான் இருந்து. நானும் ரொம்ப டல்லாக இருந்தேன்னா இன்னும் டல்லாகி விட்டுருச்சு. வழியே இல்லைண்ணா. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி எப்போ வீட்டுக்கு போய் சேர்ந்தா போதுன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க பார்ட் 2 போடுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அந்த சைக்கோ அங்கே இருக்கானா இல்லையான்னு போயிட்டு பாருங்கள், அகைன் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சரி ஓகே அகைன் போய் பார்க்கலாம். எனக்குமே அந்த க்யூரியாசிட்டி தான் இருந்தது, என்னடா இது திடீர்னு நம்ம கண்ணால் பார்த்தது திடீர்னு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இவனை கூப்பிட்டு சரி நீ போயிடலாம்டா, போயிட்டு என்ன தான் இருக்குதுன்னு பார்த்துலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் கிளம்புனோம். போகிறப்ப செம மழை, ஒரு இடத்துல நின்றுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுத்து தான் நாங்கள் அப்போ போனோம். போகிறப்போ சார் தான் வந்து வண்டி ஓட்டின்னு இருந்தார். வண்டி ஓட்டினே இருக்கப்போ நான் ஹெட்செட் போட்டுன்னு பாட்டு கேட்டுனே போயிருந்தேன். சரி கொஞ்சம் கூலான மைண்ட் செட்டில் போகலான்னு சொல்லிட்டு விட்டாண்டா ஒரு சேத்துல ஸ்பீடு பிரேக்கர் ஓரமாக போகும்போது மழை தண்ணி வர ஒரு சேர் இருந்தது, ஸ்லிப் ஆயிடுச்சு. அதில் ஸ்லிப் ஆகி கீழே உழுந்து எழுந்து எதாவது பண்ணி அதுக்கப்புறம் அங்கேருந்து போனோம். போகிறப்ப எனக்கு ஒன்றே ஒன்று சொல்லி விழுந்ததில் இந்த முதுகு தான் பூச்சிக்கிச்சு. வர்றப்போ எங்களுக்கு பயங்கரமான ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனு. வர்றப்போ வண்டி இடத்துல ஸ்லிப் ஆகி கீழே உழுந்து எழுந்து அந்த மாதிரி தான் வந்தோம். பிகாஸ் மழை வந்துருந்துச்சு, சரி இருந்துச்சு. அதனால் வர்றப்போ பயங்கர நெகட்டிவோட இந்த நாள் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது. என்ன ஆக போகுதுன்னு தெரில. முதுகு பிச்சுக்கிச்சு பிச்சு மாமாக்கு. சரி விட நம்ம உருவி விடுறது, ஹெட் மசாஜ் ஆயில் மசாஜ் என்ன பண்ணி தேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் தான் சரி எனக்கு இந்த ஒரே மைண்ட் செட் என்னன்னா போலீஸ் கையில் மாட்டாமல் போயிடணும், அந்த இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துகிட்டு ரிட்டன் வரப்போ மாட்டினா கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்லேயே போயிருந்தேன். அதே மாதிரி நாங்கள் ரிட்டன் வரப்போ மாட்டினோம், அந்த விஷயமும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் சரின்னு உழுந்து எழுந்து போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே இன்ட்ரோலாம் பேசிவிட்டு அந்த இன்ட்ரோ பேசுறதுக்கு முன்னாடி அந்த வண்டியில் இப்படி வந்து அங்கே ஒரு இடத்துல வண்டி நிற்கிற இடம், அந்த இடத்துக்கு வரப்போ மேலேருந்து ஒரு உருவம் இருந்தது. என்னடா அது அப்படியே ஹைட்டாக இருந்த மாதிரி இருந்தது. என்னடா இது உருவம்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட கேட்டிருந்தேன். இவன் தான் வந்து கை காட்டி கூப்பிட்ட மாதிரி சொல்லு யாரோ கை காட்டி கூப்பிட்ட மாதிரியே இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து அங்கே யாரோ நிற்கிற மாதிரி தான் இருந்தது. இவன் தான் வந்து கை காட்டி கூப்பிட்ற மாதிரிலாம் இருந்தது அப்படின்லாம் சொல்லியிருந்தான். அங்கேயே சொல்லியிருப்பான். அப்போ தான் நான் சொன்னேன் போகிறப்பே நெகட்டிவாக இதுவாக பண்ணாதரா, அப்படியே போகலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொஞ்சம் மனசு தேர்த்தி விட்டு எனக்கும் பயமாயிடுச்சு, என்னடா கை காட்டி கூப்பிட்றாங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதில் ஏதாச்சும் உருவம் பார்த்தோமா இல்லை நிழலா எதுவுமே ஒன்றும் புரியல. மரம் வந்து பயங்கர ஹைட்டாக இருக்குது, அதுவா என்னன்னு எதுவுமே புரியல. கை காட்டுச்சா? சரி ஓகே. ஆரம்பத்துலேயே அந்த மாதிரி யோசிச்சுனே இருந்தேன்னு வச்சுக்கோ, எது பார்த்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும். அதனால் யோசிக்காத. ஒருவேளை அந்த சைக்கோ தான் எங்களை கூப்பிட்றான் போல இருக்குது அந்த மாதிரி நினச்சின்னு நாங்களும் போனோம். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி இருந்தோம். அதுக்கப்புறம் மேலே வரைக்கும் போயிட்டோம். அந்த சைக்கோ அங்கே இல்லை போல் இருக்குது. சரி நம்ம அடுத்த அப்பார்ட்மெண்ட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கிளம்பிடலாம் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் நாங்கள் வந்து மேலே போனோம். மேலே போனோடனே அந்த அப்பார்ட்மெண்ட்டோட அந்த சைடு இருக்கும் இல்லையா, அந்த சைடில் வந்து அது ஒரு பெரிய ஒரு ஹைட்டான ஒரு இது மாதிரி தான் இருந்தது. ஒரு 8-9 அடி அந்த ஹைட்டுக்கு இருக்கும். அவ்வளோ ஹைட்டுக்கு அப்படியே பிளாக்காக ஒன்று நின்று இருக்கிற மாதிரியே இருந்தது. இங்கே வந்து பார்த்தா அந்த டிடியோஸ் இதை போட்டிருப்பேன். சரி இப்போ நம்ம வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ரூஃபுக்கே வந்துட்டோம். பக்கத்துலேயே வந்து இன்னொரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. என்னடா அது? போதுண்ணா அப்பயே முடிவு பண்ணிட்டேன் என்னவோ இருக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அது வந்து எனக்கு உருவமா இல்லை பேயா இல்லை சைக்கோவா எதுவுமே தெரியாமல் இருந்தது. அப்புறம் சரி க்ளோஸாக போய் கண்டிப்பாக பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் போயிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த கீழே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணப்போ திரும்ப அகைன் அதே அந்த சைக்கோ வாய்ஸ் அந்த அன்றைக்கி ஃபஸ்ட்டு வீடியோவில் கேட்டுச்சு இல்லையா, அதே மாதிரியான ஒரு அந்த சைக்கோ இருக்கிற மாதிரி தான் வந்து அப்படியே கூப்பிட்ற மாதிரி போயிடு அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க.
எங்களுக்கு இன்னும் ஒரு பயம் ஆயிடுச்சு. திடீர்னு போயிட்டு அதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு எந்த ரூம்லேருந்து வருதுன்னே தெரியல. ஆக்சுவலாக ஆடியோ வந்து நாலா பக்கம் கேட்குற மாதிரி அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் எக்கோ மாதிரி தான் டிடிஎஸ்ல அப்படியே கேட்குற மாதிரி அந்த மாதிரி தான் இருந்தது. எந்த ரூம் வந்து 3 பக்கம் அப்படியே டிடிஎஸ் மாதிரி கேட்குது. அதுக்கப்புறம் எல்லா ரூம்லேயும் போய் பார்த்துட்டு கடைசியாக அந்த பாத்ரூமில் போயிட்டு பார்த்தோம். அங்கேயும் இல்லை. இந்த பக்கம் பார்த்தா ஏன்னா பாத்ரூம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருந்தது. ஒருவேளை இங்கேருந்து வந்திருக்குமோன்ற மாதிரி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் எல்லா பக்கமும் போய் பார்த்தோம். எந்த பக்கமே யாருமே இல்லை. அப்புறம் டக்குன்னு எங்களுக்கே தோணுச்சு அந்த இடம் ஃபஸ்ட் நாள் வந்து ரொம்ப நேரம் வந்து அந்த சவுண்ட்லாம் வந்துருந்தது. அந்த ஒரு ரூம் தான் ஒருவேளை அதுதான் மெயினான இடமா இருக்கும் போல இருக்குது. அவங்களுக்கு அங்கே தான் இருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி சரி நாங்கள் அப்படியே போயிட்டு அந்த ரூமுக்கு போய் பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். நீங்களே வந்து ஃபஸ்ட்டு வீடியோவிலே வந்து அது யாரோ சைக்கோ மாதிரி இருந்தது, சைக்கோ தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சைக்கோன்னா அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் துணிலாம் இல்லாமல் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. சரி நம்ம போகிறப்பே எல்லாத்தையும் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸு சாப்பாடு எல்லாமே நாங்கள் ஆக்சுவலாக வாங்கிட்டு போயிருந்தோம். வாங்கிட்டு போயிட்டு சரி சாப்பிட்றதாச்சும் கொடுக்கலாம், அப்போயாச்சும் அவங்க கொஞ்சம் கூல் ஆவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள எங்கேனாச்சும் ஆசிரமம் அந்த மாதிரி எங்கன்னா போய் சேர்க்கலாம் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல போயிட்டு ஃபுல்லாக தேடி இருந்தோம். திரும்ப ஒரு ரூம்லேருந்து சவுண்ட் வந்தது. அங்கே தான் வந்து சரி சாப்பாடு கொடுக்கலான்னு. சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஒரு சின்ன திருத்தம், நம்ம வீடியோவில் வழக்கம் போல் சொதப்புற மாதிரி இன்றைக்கி வந்து சொதப்பிடுச்சு. இன்றைக்கி என்ன சொதப்பிச்சுன்னா நம்ம டார்ச் லைட் வந்து ஒன்று தான் எடுத்துன்னு வந்தோம். சரி ஃபாலோ அப் வீடியோ ஃபாஸ்ட்டாக பேசிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு டார்ச் லைட் வந்து ரொம்ப டல் ஆகிடுச்சு. அதனால் இப்போ வந்து கேமராக்கெல்லாம் வச்சுட்டு பொசிஷன்லாம் மாற்றி உக்காந்துன்னு இருக்கோம். இப்போ அகெயின் வந்து ஃபாலோ அப் அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். ட்ரெயின் சவுண்டா பக்குன்னு ஆயிடுச்சுடா யோப்பா சாமி. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அந்த சாப்பாடு எல்லாமே வாங்கிட்டு போயிட்டு அது வந்து கொடுத்துட்டு அந்த இடத்துல சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரிலாம் சவுண்டு வந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் திரும்பியும் பார்த்தா வேறு மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்கறதுக்கு ஆரம்பிச்சிச்சு. திரும்ப இந்த பக்கம் வாய்ஸ் எல்லா பக்கமே அப்படியே திரும்ப வந்து எங்களுக்கு பின்னாடி ரூமில் இந்த பக்கம் ரூமில் எல்லாத்துலேயுமே வந்து ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரியே இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் வெயிட் பண்ணே இருந்தோம். சரி இன்றைக்கி போகவே கூடாது, அவன் சாப்பிட்றப்பே அப்படியே வந்து கேப்சர் பண்ணிடலாம் அந்த மாதிரி தான் வந்து ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோம். அதுக்கப்புறம் கிட்டே போய் பார்த்தா அந்த இடத்துல சாப்பாடே இல்லை. அந்த சாப்பாடோட அந்த இது இருக்கும் இல்லையா, அந்த இதுவே இல்லாமல் போயிடுச்சு. சொல்லு. சாப்பாட்டில் வந்து அந்த பிளேட்டு மட்டும் கீழே விட்டு சாப்பாடெலாம் அப்படியே இறச்சி விட்டு அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் அவன் எப்படி கிளம்புனா, எப்படி எகிரி குச்சி போனானா என்னன்னே ஒன்றுமே புரியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் திரும்ப எல்லா ரூமும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா தான் வந்து இன்னொரு ரூமில் வந்து சவுண்ட் வந்தது. எங்களுக்கே ஒரு மாதிரி த்ரில்லிங்காக இருந்தது. அவன் எப்படி தப்பிச்சு போகிறானா, அவன் ஸ்பைடர் மேனாக இருப்பானா ஒன்றுமே புரியல எங்களுக்கே. ஆக்சுவலாக என்னடா இவன் ஸ்பைடர் மேன் மாதிரி இந்த ரூம்லேருந்து அந்த ரூமுக்கு தாவறானா எப்படின்னு ஒன்றுமே புரியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக வந்து அந்த தண்ணிலாம் கொடுத்து சரி எனக்கே கொஞ்சம் கஷ்டமாகிடுச்சு. சாப்பிட்டு ஒரு வேளை தண்ணிக்காக தவிக்கிறாங்க போல இருக்குது அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் சரி வாட்டர் பாட்டிலாம் கொடுறான்னு சொல்லிட்டு தண்ணிலாம் கொடுத்து சோறே சரியாக சாப்பிடவே இல்லைடா அவன். தண்ணிலாம் குடிச்சிட்டு எல்லாத்தையுமே அப்படியே கீழே போட்டிருந்தான். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் எங்களுக்கே டென்ஷன் ஆயிடுச்சு. இவன் போவாதானான்றான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவனும் திட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்னென்னவோ பேசிட்டோம். அப்புறம் எனக்கே கஷ்டமாயிடுச்சு. நல்லா இது நாமளே அவங்க கஷ்டப்படுறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாமே பண்ணோம். பட் நம்மளே திட்டுருமே அப்படின்னு சொல்லிட்டு சாரிலாம் கேட்டு திரும்ப பேசிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து சவுண்டு வந்து ஒரு மாதிரி ஹெவியாக வந்து இருந்த மாதிரி இருந்தது. பார்த்தா அந்த இடத்துல போய் பார்த்தா அங்கேயும் காணாமல் அப்புறம் கீழே வந்து ஓடுற மாதிரி இருந்தது. கீழே போயிட்டு பார்த்தோம். அப்புறம் தான் வந்து நாங்கள் அந்த இடத்துல வந்து போயிட்டு இருந்தோம். கீழே வந்து அந்த ரூம் ஃபைனலான அந்த ரூம் ஃபஸ்ட் நாள் இருந்துச்சு இல்லையா, அதே ரூமில் வந்து போயிட்டு நாங்கள் பார்த்துருந்தோம். அந்த இடத்துல தான் அகெயின் சவுண்ட் வந்தது. அந்த இடத்துல போயிட்டு சரி நீ எப்படியாச்சும் கேப்சர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அகெயின் நான் வந்து உள்ளே போனேன். உள்ளே போயிட்டு ஃபஸ்ட் டைமே வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கையெலாம் நடுக்கமாயிருச்சு. நான் கேமராலாம் இந்த வாட்டி சரி எடுத்துகிட்டு போயிட்டு டார்ச்லாம் அடிச்சுட்டு இதெல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். கையெல்லாம் பயங்கர நடுக்கமாயிடுச்சு. அந்த இடத்துக்கு போகிறப்பே ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே ஹீட்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. கிட்ட போயிட்டு நான் அந்த லாஸ்ட்டாக வந்து பார்த்தேன் தெரியுங்களா, அந்த இடம் வந்து அப்படியே சாரி அதெல்லாம் ஒரு மாதிரி இருந்த மாதிரி இருந்தது. சரி அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு வேளை கேர்ளாக இருப்பாங்க போல் இருக்குது, சாரீலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொம்பளையா அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வாய்ஸ் வந்து ஆம்பளை வாய்ஸ் அந்த மாதிரி தான் கேட்டுருந்துச்சு. சாரீலாம் அந்த ஒன்று எனக்கு ரொம்ப அப்படியே தூக்கி வாரி போட்ட மாதிரி இருந்தது. பாஷை தான் வந்து வடக்கனா பேசுறாங்க, ஹிந்திக்காரனுங்களா அந்த மாதிரி ஒன்றுமே புரியல எங்களுக்கே. ஆக்சுவலாக யாருன்னே தெரில. அந்த மாதிரி தான் இவங்க கூட கேட்டிருந்தேன். இருப்பாங்களா ஊமையா இருந்து அந்த மாதிரி யாருன்னா அந்த மாதிரி இருப்பாங்களா ஆளுங்க அந்த மாதிரி தான் வந்து எங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இல்லாத மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கிட்ட போன உடனே லாஸ்ட்டாக நான் அந்த இடத்துல பார்த்து ஓடி வந்திருப்பேன். என்ன ப்ரோ பார்த்தீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது என்னன்னா ஒரு சாரியில் வந்து இப்போது
கொளுத்திட்டா எப்படி இருப்பாங்க, சாரி ஒருத்தவங்க மேலே போட்டு அவங்க அப்படியே எரிஞ்சிட்டா எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி தான் இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே சாரி போட்டு அப்படியே எரிஞ்ச மாதிரி இருந்தது. அது அப்படியே என்னை வந்து பிடிச்சிரும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அங்கே வந்து ஆக்சுவலாக பயந்து வந்தேன். வந்த உடனே அன்றைக்கி நைட்டே எனக்கு வந்து ஃபுல் ஜுரத்தில் பற்றி எழுந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அது எடிட் பண்ணி அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் வந்து இப்போவும் இருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் சரி ஹேர் கட்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹேர் கட்லாம் பண்ணிட்டு கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நான் அதுலேருந்து வெளியே வரலாம்னு நினைக்கிறேன். இன்னும் என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியல. நிறைய பேர் வந்து பார்ட் 3 போடுங்க, அங்கே போய்ட்டு அகைன் போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. எனக்கே வந்து சத்தியமாக மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. என்னால் சத்தியமாக அங்கே போக முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த இடத்துக்கு போயிட்டு திரும்ப அவங்கள நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணி அந்த மாதிரி பண்ண விரும்பல. வேணா நாங்கள் பகலில் வந்து போயிட்டு வீடியோ எடுக்கிறோமோ இல்லை வீடியோ எடுக்காமல் நார்மலாக கூட போயிட்டு அங்கே யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள எடுத்துன்னு போயிட்டு அந்த ஹோமில் சேர்க்குறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் நைட்டு நான் போயிட்டு அங்கே வீடியோ எடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டே இல்லை. ஏன்னா எங்களுக்கு என்ன ஆகும்ன்றது, அவங்களும் பாவமாக இருப்பாங்க. ஆனால் அங்கே வந்து அது சைக்கோவாக இருந்தால் பரவாயில்லையே, ஆளுங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் அதுதான் பகலில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஆளுங்களாக இருந்தாங்கன்னா மேபி நாங்கள் அந்த இடத்துல வந்து அவங்கள சேஃப்டியாக வந்து என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணிடுறோம். பட்டு நான் பார்த்தது அது ஆளுங்க, சத்தியமாக ஆளுங்க மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. கண்ணுக்கு தெரிஞ்சது கண்டிப்பாக அது ஃபுல்லாமே புடவை எரிஞ்சால் எப்படி இருக்கும் கைஸ், அதே மாதிரி தான் இருந்தது. கண்டிப்பாக அது ஒரு கேர்ளாக கூட இருக்கலாம். பட்டு உண்மையாக எனக்கு புரியல. ஆனால் பாடி மட்டும் அப்படியே ரொம்ப அப்படியே ஒரு பெருசாக இருந்த மாதிரி அந்த மாதிரி தான் இருந்தது. இல்லை 2 பேராக இருக்கிறாங்களா, எனக்கு ஒன்றுமே அது சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த ஃபாலோ அப் வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பார்ட் 3 தயவு செஞ்சு கேட்காதீங்க. சத்தியமாக நான் அந்த இடத்துக்கு போகவே மாட்டேன். அப்படி போனாலும் பகல் டைமில் போயிட்டு அங்கே யாருனா இருந்தாங்கன்னா அவங்கள வந்து பண்ணுறேன். அதை வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியாகவும் போடுறேன். அந்த மாதிரி வந்து ஏதாச்சும் பண்ணலாம். பட்டு அந்த இடத்துக்கு நான் அகைன் போக மாட்டேன். அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஜின் 3ல் சந்திக்கலாம். பாய்.